friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ராணுவம் குறைந்த தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு பிரளை அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை அதிக எண்ணிக்கையில் இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில் நிலைநிறுத்துவதற்காக இந்தியா வாங்க போறாங்க. இந்தியாவிடம் குறைந்த தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா எதற்காக பிரளை பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குறாங்க, இந்த மிசைல் பிரம்மோஸ் மிசைலை விட சிறந்ததா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உக்ரைன் ரஷ்யா போர் இந்திய ராணுவத்திற்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்திருக்கு. உக்ரைன் ரஷ்யா போற இந்திய ராணுவம் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், இந்திய ராணுவத்துல பயன்பாட்டுல உள்ள 70% ஆயுதங்கள் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள். உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய ஆயுதங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு, ஒரு நீண்ட நாள் யுத்தத்துல ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா போன்று இந்தியா ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை நடத்தணும்னா விலை குறைவான ஆனா அதிக செயல்திறன் கொண்ட ஆயுதங்கள் இந்தியாவிற்கு தேவை. அந்த வகையில தற்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருது. இந்த மோதல்கள் எந்நேரமும் ஒரு யுத்தமா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியா தன்னுடைய ராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக அளவு வாங்கி இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக அளவு வாங்கி இந்திய படையில் இணைப்பது குறித்து இந்த வாரம் நடக்க உள்ள ஒரு ஹை லெவல் மீட்டிங்ல முடிவெடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவம் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு பிரத்யேகமா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குவது குறித்தும் பேச இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவத்தின் முன்னாள் தளபதி திரு பிபின் ராவத் அவர்கள் தான் முதல்ல இந்திய ராணுவத்திற்கு பிரத்யேகமா மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தேவை அப்படின்னு பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க கூட நினைக்கலாம், இந்திய ராணுவத்திடம் பிரம்மோஸ், அக்னி, பிருத்திவி போன்ற அதிநவீன மிசைல்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பிரளை அப்படிங்கிற இன்னொரு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு முக்கிய காரணம், ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னா விலை குறைவான ஆனா அதிக சக்தி கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தணும். இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலோட விலை வெறும் 5 கோடி ரூபாய். ஆனா ஒரு பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைலோட விலை 20 இருந்து 25 கோடி. பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் அதிநவீனமானதுதான், அதிக செயல்திறன் கொண்டதுதான், ஆனா அதோட விலை மிகவும் அதிகம். அதனால இந்தியா விலை குறைவான ஆனா பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைலுக்கு நிகரான ஒரு சக்தி கொண்ட மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. பிரளை அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம். இந்த பிரளை மிசைல DRDO நிறுவனத்தின் ரிசர்ச் சென்டர் இம்ரெட் அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள் பிரத்யேகமா இந்திய ராணுவத்திற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. பிரளை மிசைல பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல பேஸா வச்சு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த பிரளை மிசைல் போன்றே பிரகார் அப்படிங்கிற இன்னொரு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரளை மிசைல உருவாக்குறதுக்கு 2015 வருடம் இந்தியா 330 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. DRDO இந்த பிரளை மிசைல சீனாவின் டாங்ஃபாங் 12, ரஷ்யாவின் இஸ்கந்தர் மற்றும் சவுத் கொரியாவின் ஹியான்மு 2 மிசைலுக்கு நிகரான மிசைலா டெவலப் செஞ்சிருக்காங்க. பிரளை மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல கோசி பாலிஸ்டிக் மிசைல் அப்படினும் சொல்லுவாங்க. கோசி பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம்
சென்றதும் மிசைல் வெவ்வேறு திசையை மாற்றி பறக்க ஆரம்பிக்கும். இதனால எதிரிகளின் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இந்த மிசைல்ல மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால எந்த ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல இன்டர்செப்ட் செய்ய முடியாது. பிரளய் மிசைல்ல காம்போசிட் ப்ரொபல்லண்ட் அப்படிங்கிற ஒரு திட எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இந்த எரிபொருளை ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இதே திட எரிபொருள் தான் கே சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் மற்றும் அக்னி மிசைல்களையும் பயன்படுத்தப்படுது. இதன் காரணமா பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால அதிவேகமா பயணிக்க முடியும். பிரளய் மிசைல்னால 350 முதல் 700 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃபிராக்மெண்ட் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃபிராக்மெண்ட் வார்ஹெட், பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட், எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரன்வே டினையல் பெனிட்ரேட்டிங் சப்யூனிட்ஸ் போன்ற பலவிதமான வெடிபொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை பயன்படுத்தி எதிரிகளின் தொலைத்தொடர்பு இன்ஸ்டாலேஷன்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ், எல்லை கோட்டுக்கு அருகிலுள்ள விமான ஓடுதளங்கள் போன்ற பலவிதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரளய் மிசைல்னால 1200 முதல் 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைலை இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் போன்ற அதிநவீன கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால பிரளய் மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரளய் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் மிசைல 8x8 BEML டாட்ரா டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ஒரு யுத்த நேரத்துல பிரளய் மிசைல டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செய்து பங்கர்கள்ல பதுக்கி வைத்துக் கொள்ள முடியும். தேவைப்படும் பொழுது பிரளய் மிசைல பங்கர்களை விட்டு வெளியே கொண்டு வந்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா பிரளய் மிசைல் தவிர பிரகதி, பிரணாஸ், பிரகார் போன்ற 3 டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்கும் பொழுது அடுத்தடுத்து இந்த டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்படும். பிரளய் மிசைல்ல அதிநவீன நேவிகேஷன் மற்றும் இன்டகிரேட்டட் ஏவியானிக் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல்களால் எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய படையின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைட் மற்றும் சிறிய அளவிலான ஹை வேல்யூ டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரளய் மிசைல பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களோடு இணைத்து இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்திய ராணுவத்துல அக்னி, கே சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ், பிருத்திவி போன்ற மிசைல்கள் அதிக அளவுல இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த மிசைல்கள்லாம் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் பிரத்யேகமா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை. ஒரு சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டை எடுத்து சென்று 100 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கணும்னா இந்திய ராணுவம் பிரம்மோஸ் மிசைல்களை மட்டுமே இப்பொழுது நம்பி இருக்காங்க. அதனால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறிய அளவிலான யுத்தமா தான் இருக்கும். அதாவது எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய யுத்தமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எல்லை பகுதிக்கு அருகில் உள்ள சீன டார்கெட்டுகளை தாக்குவதற்கு இந்தியாவிற்கு இது போன்ற டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் மிகவும் அவசியம். இதற்காக தான் இந்த பிரளய் மிசைல்களை இந்திய படையில் இணைக்க போறாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்திய ராணுவம் இந்த பிரளய் மிசைல அதிக அளவில் வாங்கி இந்திய படையில் இணைப்பது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தொடர்ந்து அதிகமா பிரம்மோஸ் மிசைல்களை இந்திய படையில் இணைக்கணுமா இல்ல பிரளய் மிசைல்களையும் இணைக்கலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட
நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.